இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் நம்ம ஏறி உட்காருதுன்றது நார்மல் பைக்கில் ஏறி உட்கார மாதிரி உட்கார முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நார்மல் பைக்ஸில் ஏறி உட்கார்ற மாதிரி இப்படி ஏறி உட்காராமல் ஃபுட்பேக்கை யூஸ் பண்ணி இப்படி மேலே நின்று அப்புறம் இந்த ஃபுட்பேக்கில் நம்ம காலை வச்சுட்டு ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்டாண்ட் எடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக நம்மளால் ரைடிங் ட்ரையாங்கிளில் கரெக்டாக உட்கார முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் பின்னாடி டூரிங் பாக்ஸஸ் இல்லைனா லக்கேஜ் வச்சுட்டு இருக்கிறப்போ அதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வண்டி ஓட்டி முடித்ததுக்கப்புறம் வண்டியை நிறுத்த போகிறீங்க, நீங்கள் இறங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தீங்கன்னா ஸ்டாண்டை போட்டு வண்டி ஃபுல்லாக ஸ்டாண்டில் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஃபுட்பேக்ஸை யூஸ் பண்ணி இப்படி ஏறி நின்று இப்படி இறங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வண்டியை விட்டு ஏறி இறங்க முடியும். இப்போ உங்களுக்கு தோணலாம் இதை நீங்கள் நார்மல் பைக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் நார்மல் பைக்கில் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா சைட் ஸ்டாண்டோட ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்று வண்டி வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லைனா சைட் ஸ்டாண்ட் உடஞ்சிரும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடிய மெத்தட் தான். பட் ஒன்ஸ் பழகிட்டோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை உங்களோட வண்டியில் ஏறி இறங்குறப்போ யூஸ் பண்ணி பாருங்கள்.